இப்போ பாருடா, நம்ம லக்கு வேலை செய்கிறதா இல்லையா? அப்பா கண்டிப்பா பெரிய மீன் மாட்டோம். ஏதோ மாட்டிக்கிச்சே. அப்பா பெரிய மீனாப்பா? இருடா, இழுக்குது. டேய், ஒரு மீன் மாட்டிக்கிச்சுடா. அப்பா ரொம்ப பெரிய மீன். இன்னைக்கு செம்ம விருது. இன்னும் பிடிக்கலாம்டா. நீ அடுப்ப கட்டி நெருப்பு மூட்டுடா. சரிப்பா, இப்போவே பண்றேன். இங்கதான் அடுப்பு வைக்கலாம். அப்பா பார்த்தா சந்தோஷப்படுவாரு. நெருப்பு வந்துச்சு. அப்பா அடுப்ப மூட்டிட்டேன்பா. சூப்பர்டா, ரொம்ப நல்லா பண்ணிருக்க. இந்தாங்க பாத்திரமும் மசாலாவும். கவனமா போறீங்க. சரி சரி, ரொம்ப நல்லா இருக்கும் பாரு. என்ன ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீன் போடலாமாப்பா? ஆமாடா, இப்போதான் சரியான நேரம். அம்மா வாசனை செம்மையா இருக்கு. ஆமாண்டா. இன்னைக்கு நம்ம வீட்ல செம்ம விருந்து. நல்லா வெந்திருக்கு. அம்மா சீக்கிரம் தட்டுல வைங்க. ஆஹா, ரொம்ப டேஸ்டா இருக்கு. நம்ம குளத்து மீனுக்கு தனி ருசிடா. எனக்கு வேணும்ப்பா. யாரோ ஃபோன் பண்றாங்க. யாருப்பா? சாப்பிடுற நேரத்துல யாரு இருக்கும்? பார்க்கலாம். இன்பா, எப்படி இருக்க மாப்ள? உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சே. ஹலோ நண்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அப்பாவோட நண்பரா? இன்னும் அதே மாதிரி இருக்கியே மாப்ள. நான் நல்லா தான் இருக்கேன். இங்க ஊர்ல செம்ம ஜாலியா இருக்கு. பையனுக்கு ஸ்கூல் லீவ் விட்டு இருக்காங்க. அதான் இன்னைக்கு என் கூட தான் இருக்கான். அப்படியா? அப்போ அவனை ஒருக்கு அனுப்பிடு மாப்ள. கண்ணா அங்கே போய் ஜாக்கிரதையாக இருக்கணும். தனியா எங்கேயும் போக கூடாது. குரங்காங்கள் சொல்ற பேச்ச நல்லா கேட்கணும். சமத்தா நடந்துக்கணும். புரியுதா? புரியுதுமா. ஊர்ல நல்லா சாப்பிடணும்டா, நல்லா விளையாடணும். ஆனா அதே சமயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிப்பா. ஜாக்கிரதையா போடா. ஊர்ல நல்லா ஜாலியா இருக்கு. என் நண்பர் உன்னை நல்லா பார்த்துப்பார். சரிப்பா, போயிட்டு வரப்பா. அங்கிள் வீட்டுக்கு சீக்கிரம் போயணும். எவ்வளவு பச்சை பசேல்னு இருக்கு. இதுதான் நம்ம வாழை தோட்டம். வாவ், இவ்வளவு பெரிய தோட்டமா? இங்கதான் நம்ம வேலை ஆரம்பிக்க போறோம். நான் ரெடியாக இருக்கேன் அங்கிள். கத்திய கவனமா பிடிக்கணும். வாழைக்கொலைய மெதுவா அறுக்கணும். சரிங்க அங்கிள், கையில காயமாக கூடாது. நான் பார்த்து பண்ணுறேன். அங்கிள் இந்த கொலை ரொம்ப பெரியதா இருக்கு. நல்லா அறுத்துட்டு இருக்க. இன்னொரு கொலை இருக்கலாமா? ஆமாடா, ட்ரெய்லர் நிறையணும். அங்கிள் ட்ரெய்லர் ஃபுல்லா நிரம்பிடுச்சு. ஆமாண்டா, நல்ல வேலை பண்ணிருக்க. இவ்வளவு வாழெல்லாம் மார்க்கெட்டுக்கு போகுமா? ஆமா, எல்லாம் விட்டுடலாம். எனக்கு 2 கிலோ வாழை வேணும். இதோங்க நல்ல பழுத்த வாழை. எனக்கு பெரிய கொலை வேணும். உங்களுக்காக ஸ்பெஷல் கொலை. அங்கிள் எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க. நம்ம தோட்ட வாழை ரொம்ப ஃபேமஸ்டா. இன்னைக்கு நல்ல வியாபாரம் நடந்துச்சு. இவ்ளோ காசா அங்கிள்? ஆமாண்டா, உழைச்சா காசு வரும். விவசாயம் ரொம்ப நல்லா இருக்கு. வாங்கண்ணே. வாங்க சார், என்ன வேணும்? எனக்கு தர்பூசணி விதை வேணும். இந்த விதை ரொம்ப நல்ல குவாலிட்டி சார். சரி, இதுதான் வேணும். இதுல இருந்து தான் பெரிய தர்பூசணி வருமா? ஆமாடா, நல்லா வளர்ந்தா பெரிய பழம் வரும். தண்ணி நல்லா பாயணும்டா. வாவ், நிலம் முழுக்க தண்ணி போகுது. அப்பதான் விதை நல்லா வளரும். விவசாயம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்கிள். ஆமாடா, ஆனா ரொம்ப சந்தோஷமான வேலை. இங்கதான் நம்ம தர்பூசணி பயிர் போட போறோம். இவ்ளோ பெரிய நிலமா? ஆமா, நல்லா உடுதா செம்ம விளைச்சல் வரும். நானும் உதவி பண்றேன் அங்கிள். இப்போ நிலத்தை நல்லா உழணும். டிராக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஆமாடா, இதுதான் விவசாயத்தோட பலம். நிலம் முழுக்க மாறுதுச்சே. அங்கிள் எல்லாம் வளர்ந்துருச்சு. நம்ம உழைப்போட பலன்டா இது. இவ்வளவு பெரிய தர்பூசணி. இன்னைக்கு நல்ல அறுவடை நடக்கும். அங்கிள் இந்த தர்பூசணி ரொம்ப பெரியதா இருக்கு. இந்த தடவை நல்ல லாபம் வரும். நான் இன்னும் எடுத்துட்டு வரேன். சரிடா, அப்புறம் மார்க்கெட்டுக்கு கிளம்பலாம். ஏய், நம்ம மார்க்கெட்டுக்கு போறோம். இந்த தர்பூசணி ரொம்ப வெயிட்டா இருக்கு. அதுதானே நல்ல பலன்டா. எனக்கு 5 தர்பூசணி வேணும். நம்ம உழைப்பு வீணாகலடா. 3 மணி கொடுங்க. நல்ல இனிப்பான பழம். அங்கிள் எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க. நீ நல்லா உழைச்சிருக்கடா. இது உனக்கான சம்பளம். எனக்கா அங்கிள்? ஆமா, உழைச்சா காசு கிடைக்கும். ரொம்ப நன்றி அங்கிள். நீ ரொம்ப நல்ல பையன்டா. லீவு முடிய போகுதுடா. இப்ப வீட்டுக்கு போகணும். அங்கிள் உங்களை மிஸ் பண்ணுவேன். அடுத்த வருஷம் லீவ்ல மறுபடியும் வா. கண்டிப்பா வரேன். ஜாக்கிரதையா போடா. போயிட்டு வரேன் அங்கிள். அடுத்த லீவ்ல பார்க்கலாம். சரிடா, நல்லா படிக்கணும்.
சரிங்க அங்க. விவசாய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வாழை தோட்டமும் அங்கேயும் ரொம்ப மிஸ் பண்ண போறேன். அடுத்த லீவ்ல கண்டிப்பா திரும்பி வரேன். டேய் வந்துட்டியா? அப்பா எப்படி இருந்துச்சு ஊரு? செம்ம ஜாலியா இருந்துச்சுப்பா. என்னெல்லாம் கத்துக்கிட்டடா? நான் விவசாயம் கத்துக்கிட்டேன் அப்பா. அப்படியா? டிராக்டர் ஓட்டுறது பார்த்தேன், விதை போட்டோம், மார்க்கெட்ல பழம் விற்றோம். வாவ், ரொம்ப நல்லா கத்துக்கிட்டியே. பரவாயில்லையே, இந்த லீவுல நிறைய கத்துக்கிட்டு வந்திருக்கியே. அம்மா ரொம்ப நல்ல அனுபவமா இருந்துச்சு. இனிமேல் ஓரல் லீவ்லயும் போகணும். கண்டிப்பா போவேன். என் பையன் ரொம்ப பொறுப்பா நடந்துகிட்டு இருக்கானே. ஆமா, நல்லா கத்துக்கிட்டு வந்திருக்கான். அங்க எனக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அங்க எனக்கு சம்பளம் கொடுத்தாரு. அடடா, சம்பளமா? அப்படின்னா நல்லா வேலை செய்திருக்க. ஆமாப்பா, நானும் உதவி பண்ணேன். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணா. சரி, நேரமாச்சு. எல்லாரும் போய் தூங்குங்க. ஆமா, நாளைக்கு வேலை இருக்கு. சரிம்மா. ஊரு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கிள் ரொம்ப நல்லவரு. மறுபடியும் போகணும். அடுத்த லீவுல மறுபடியும் போவேன். விவசாயம் ரொம்ப நல்லது.